ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. வருகிற 2025வது வருஷத்துல ஏப்ரல் மாசத்துல 3ஆம் தேதி காசி, டெல்லி, ராமேஸ்வரம் இது மாதிரியான ஒரு பேக்கேஜ் 21,000க்கு அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதில் நிறைய ஃபோன் கால்கள் பண்ணி விசாரிச்சிங்க இந்த யாத்திரையை பற்றி. அதில் கொஞ்சம் பேர் சார் இது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, ஏன் இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டிருக்கீங்க 21,000 அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். நம்மளது லோ பட்ஜெட் டூரும் இருக்குது. அது காமன் ஹாலு, சாதாரணமான பஸ்ஸு, சாதாரணமான உணவு இந்த மாதிரியா கொடுக்கக்கூடியது. குறைந்த விலைகளில் 7,000 8,000த்துக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுவே ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டீசெண்டான டூராக இருக்கணும், தங்குறதுக்கு ரூம்கள், பெட்டு இது மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ட்ரிபிள் ஷேரிங் ரூம் பேசிஸில் ஓரளவுக்கு மீடியமான பட்ஜெட் டூர் கொடுத்துட்ருக்குறோம். போன டிசம்பர் 5 கூட அது மாதிரி தான் கொடுத்தோம். இப்போ ஒரு சிலர் கூடுதலாக அதில் அப்போ கேட்கும்போது என்னன்னாங்க, அதில் டெல்லி ஒன்று கூட்டம் சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் ஒரு சிலர் சார் காசி போகிறோம் அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது மாதிரி ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. சுற்றுலா வந்தவங்களும் கேட்டாங்க. ஒரு சிலர் அடுத்த தடவை நீங்கள் காசியோட ராமேஸ்வரமும் போட்டிங்கன்னா வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ஊர்களை அதிகப்படுத்தும் போது அந்த ஊர்களில் நம்ம தங்குறது, அங்கே அன்னைக்கான பஸ்ஸு, ஊர் சுற்றி பார்க்குறது, சாப்பாடு, ஆக அதுக்குண்டான கட்டணங்கள் அதிகமாக தான் செய்யும். அப்போ அந்த வகையில் நம்ம காசி, அயோத்தி, ஆக்ரா, கயா, மதுரா, திரிவேணி சங்கமம், டெல்லி, ராமேஸ்வரம் இதெல்லாம் கலந்து போடும்போது அதை ஓரளவுக்கு நல்லபடியாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் 21,000 பட்ஜெட் கொடுத்துருந்தோம். இப்போ அதில் ஒரு சிலர் சார் டிசம்பர் 5 போட்டிங்க இல்லையா, அந்த பட்ஜெட்டே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது, அதே மாதிரி கொடுக்கலாம்ல அப்படின்னாங்க. அதனால் இப்போ அதில் நண்பர் ஒருவர் 20 பயணிகள் வரைக்கும் ரெடியாக இருக்குது, நாம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அந்த வகையில் இந்த ஆக்ரா ஓட முடிச்சுக்கிட்டு வர்ற சுற்றுலாவில் விரும்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் 3 யாத்திரையில் காசி, அயோத்தி, திரிவேணி சங்கமம், கயா, அது இல்லாமல் ஆக்ரா பார்த்துட்டு நீங்கள் அன்றைக்கி ஆக்ராவிலேருந்து ரயில் ஏறி வர்றவங்க வரலாம். அல்லது நாம் ஏற்கனவே கொடுத்த விளம்பர பிரகாரம் டெல்லியும் ராமேஸ்வரமும் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க அதுலேயும் வரலாம். மொத்தத்தில் சுற்றுலா தேதி அதே தான். இப்போ இதில் இந்த ஆக்ராவோட முடிச்சுட்டு வர்ற விரும்புகிறவங்க ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் 16,899 ரூபா. இது இந்த கட்டணத்தை செலுத்தி போக வர 3AC ரயிலில் வரணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். ஆக அதே ஏப்ரல் 3ஆம் தேதி வேணுங்கிறவங்க ஓரளவுக்கு நமக்கு எண்ணிக்கை கூடுதலாக இருந்தது அப்படின்னா டெல்லியும் ராமேஸ்வரமும் இதெல்லாம் இணைச்சு நம்ம சுற்றுலாவை நடத்தி கொடுக்குறோம். இல்லை இந்த ஓரளவு கட்டணத்தில் இதுவே போதும் அப்படிங்கிறவங்க இதில் வர்றவங்களும் விருப்பப்படுறவங்க வாங்க. டிசம்பர் 5 யாத்திரையில் வந்த மாதிரியே அதே சேம் ப்ரோக்ராம். சென்னையிலேருந்து புறப்படுறோம், காசி போகிறோம், காசியில் 2 நாள் தங்கி பார்த்துட்டு அங்கேருந்து கயா போகிறோம், கயாவிலேருந்து அயோத்தி வரோம், அயோத்தியிலேருந்து திரிவேணி சங்கமம், திரிவேணி சங்கமத்துலேருந்து ஆக்ரா, ஆக்ராவை பார்த்துட்டு ஆக்ரா, மதுரா ரெண்டையும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம சென்னை சேர்ந்தோம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் 16,899 ரூபா. விருப்பம் உள்ளவங்க உங்கள் பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அனைவரும் எல்லா செல்வங்களும் எல்லா வகையான ஆரோக்கியமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்தெல்லாம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம்.